தங்களானே வந்து தங்கத்தை கண்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு போராட்டம் தான். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஒரு கொண்டாட்டம் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் மினிக்கியை வந்து நாங்கள் யோசித்தோம். ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர், பாடலாசிரியர் உமாதேவி பேசுகிறேன். மேடம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டு பாடலாசிரியர், இந்த பயணம் பற்றி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் பேராசிரியராக வந்து பணியாற்றிட்டு இருந்தேன். நான் ஆனால் இப்போது பணியிலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. வேறு ஒன்றும் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அதை வந்து நான் வெளியில் வந்து முழு நேரமாக பாடல் வேலைகள் தான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய படைப்பு சார்ந்து கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதை அப்படின்னு நான் எழுதிட்டுருக்கிறேன். ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் தான் இயக்குனர் ரஞ்சித் சாரை நான் சந்தித்தது. அப்போது அட்டகத்தி திரைப்படம் வந்து அதுக்கான பாராட்டு விழா நடந்துட்டு இருந்தது. நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். வேறு ஒரு நிகழ்ச்சின்னா சிற்றிதழ்களோட வெற்றிடம் பற்றி பேசுகிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அப்போ தான் நாங்கள் சந்திக்கும்போது நான் நிறைய அட்டகத்தியில் இருந்த சில விஷயங்களை, சில முரண்களை பற்றி நான் அவர்கிட்ட சார்கிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் கழித்து சாரோட அலுவலகத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நாங்கள் ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம், காளி. அப்போ வந்து மெட்ராஸ் படத்தோட பேர் வந்து காளின்னு சொல்லி அப்பா அவங்க வச்சுருந்தாங்க. காளின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம், கார்த்தி சார் தான் பண்ணுறாரு, அதில் பாடல் இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா, பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நான் போனது. அப்படியான ஒரு முயற்சியாக தான் என்னுடைய முதல் திரை பயணத்தை நான் தொடங்கினது. சார் வந்து டியூன் கொடுத்தாங்க. டியூன் கொடுத்து முயற்சியாக தான் நான் பண்ணது நான்நீ பாடல். அந்த பாடல் வந்து நல்ல ஒரு வெற்றியும் வந்து பெற்றது. என்னென்னா, ரஞ்சித் சார் கடைசி வரைக்குமே அந்த பாட்டு வரும் அப்படின்லாம் எனக்கு சொல்லவே இல்லை. இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் வந்து இன்னும் மியூசிக் டைரக்டர் பிடிக்கணும், அது மீட்டருக்குள்ளே வந்து இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும், ப்ரொடியூசருக்கு வந்து அனுப்பணும், அவர் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1 வீக் கழித்து இயக்குனர் அதியநாதிரை கிட்டேருந்து, அப்போ வந்து அவர் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் மெட்ராஸ் படத்தில். அப்போ அதியநாதிரை தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ நான் காலேஜ் போயிட்டுருக்கிறேன், ட்ரெயினில் போவேன் நான், தியாகராய காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ட்ரெயினில் போகும்போது, உன்னோட பாட்டு வந்து ஷூட் போயிட்டுருக்குது, நீ கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சத்தம் இருக்குல்ல, அதை ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை நான் காதில் வச்சதுமே இதோடு சேர்ந்து கேட்கக்கூடிய இந்த இந்த ட்ரெயினோட சத்தமா, ரயில் சத்தமா, இல்லாட்டி அது அந்த பாட்டோட சத்தமா அப்படின்றது என்னால் அது அந்த 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 நொடி வந்து ரொம்ப அந்த அந்த ரயிலோட சத்தமா, அந்த பாட்டு ஷூட் போயிட்டுருக்குதே அந்த சத்தமா அப்படின்றது வந்து எனக்கு என்னால் அது இப்போ வரைக்குமே அந்த தருணத்தை என்னால் உணர முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கல்லூரியிலேருந்து முடிச்சுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டு நேராகவே வந்து பார்த்தேன். எனக்கு அப்போ வரைக்குமே அது பெரிய ஒரு விஷயமா நான் அதை எடுத்துக்கவே இல்லை. நான் பாடல் வந்த பிறகு அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தொடர்ந்து வந்து நான் மாயா படம், இனிமே இப்படி தான், அது இந்த படங்கள்லாம் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரோட பண்ணேன். தொடர்ந்து 96, அறம், நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். தீரன் அதிகாரம் 1, ரஞ்சித் சாரோட எல்லா படங்கள்லேயுமே வந்து பாடல் பண்ணுறதுக்கான ஒரு 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 புரிதல் தான் இது இன்றைக்கி தங்கலான வரைக்கும் கொண்டு வந்திருக்குதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரோ, அது எல்லா பாடல்கள்லையுமே நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படின்றது தான், அதோட வெற்றி தான் அந்த இடத்த தீர்மானிச்சிருக்குது. ஆமாம், சரியாக தான் அதை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. இன்னொன்று, எனக்கு இந்த பாடல்கள் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இலக்கியம் தான். தமிழ் இலக்கியம் படித்ததுனால தான் தொடர்ந்து வாசிப்பு தான் நிறைய மொழிகளை நமக்குள்ளே கடத்துது. அந்த மொழிகள் வந்து நமக்குள்ளே பயணம் பண்ணுது. மொழி மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பார்க்குற விஷயங்க, இந்த சமூகத்தை கண்காணிக்கிறது, சமூக ஊடகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்க எல்லாமும் சேர்ந்து தான் ஒரு படைப்பை உருவாக்குது. என்னுடைய பாடல்கள் வந்து அதை தான் பேசியிருக்கு. நட்சத்திரம் நகர்கிறவர் கூட பார்த்துருந்தீங்கன்னா, அதில் ஒப்பாரி பாட்டு, ஜனமே பாடல் வந்து இருக்கும். அதுக்கு எதிரில் வச்சு பார்த்தா, தமிழ் இலக்கியத்திலேருந்து எனக்கு பிடிச்ச கவிதைகளை எடுத்து அதை ஒரு பாடலாக்கி, ஆனால் அந்த முயற்சியை வந்து அதை பண்ணணும்னு சொல்லி நினச்சதே ரஞ்சித் சார் தான். அவர் இல்லைன்னா காதலர் பாடல் வந்து வந்திருக்காது. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பேரின்ப காதல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலும் வந்து பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய. மகளிர் மட்டும் திரைப்படத்தில் அடி வாடி திமிரா, புலி ஓட்டும் முரமா. புலி ஓட்டும் முரமான்றது நம்மளுடைய இலக்கிய வாழ்வியலிருந்து எடுத்தது தான். தமிழ் பெண்களோட வீரத்தை குறிப்பிடுறதுக்காக மூதின் முல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திணை இருந்தாலும்,
தமிழ் இலக்கியங்கள் பேசினது எல்லாமே, தமிழ் இலக்கிய வரலாறுகள் பேசினது எல்லாமே ஒரு ஆணினுடைய வெற்றி தான் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு நிலம் சார்ந்தும், குடிகள் சார்ந்தும் வந்து பேசியிருந்தாலும், ஒரு பெண்ணோட போர் அப்படின்றது என்னவா இருந்திருக்கு இங்க அப்படின்றத குறிப்பிடுறது தான் அது இந்த 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 இளைஞர்கள் வரைக்குமே அது எல்லாருக்குமே தெரியும். தமிழச்சிகள் இந்த முறத்தால் புலியை விரட்டியவர்கள் அப்படின்றது. அந்த வலிமை வந்து பெண்கள்கிட்ட இருக்கு. குறிப்பா தமிழ் பெண்கள்கிட்ட அது இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு இடம் வந்து எனக்கு கிடைச்சது மகளிர் மட்டும் திரைப்படத்துல, பிரம்மா சாரோட இயக்கத்துல. அந்த இடத்துல தான் ஏன்னா எனக்கு இலக்கியம் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கு என்னுடைய பாடல்களுக்கு அப்படின்றது. ரஞ்சித் சாரோட படத்துல எல்லாமே வந்து ரொம்ப உணர்வுக்கு நெருக்கமா இருக்குமே தவிர, அது இவ்வளோ கொண்டாட்டமான ஒரு பாட்டா வந்து எனக்கு அமையல. சாரோட படத்துலயுமே அப்படி வந்து இல்ல. இது வந்து ரொம்ப புதுசு. அ இது இப்படி பண்ணணும்னு சொல்லியே பண்ணது. ஒரு எப்பவுமே வந்து நம்ம வீரத்துவந்தரா பண்ணியிருப்பேன். அது ஒரு ரேப்பா வந்து இருக்கும். ஒப்பாரி பாட்டு, ஜனமே பாட்டும் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு 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 கழிவிரக்கமா வந்து இருக்கும். ஆனா, அத தாண்டி இது எல்லாமே இருந்தாலும், இந்த மக்களுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு கொண்டாட்டம் வந்து இருக்கு. அது ஒரு போர் தான். தங்களானே வந்து தங்கத்தை கண்டெடுக்கக்கூடிய ஒரு ஒரு போராட்டம் தான். அந்த இடத்துல வந்து என்னதான் இருந்தாலும், அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு கொண்டாட்டம் இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் மினிக்கி வந்து நாங்க யோசிச்சது. ஆனா கதை சொன்னது வந்து சார் வந்துட்டு வேற. ஆனா நீங்க படம் பார்க்கும்போது நிச்சயமா இந்த பாட்டு எந்த இடத்துல வருது அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கொண்டாட்டமான ஒரு பாட்டா அது தெரியலாம். ஆனா படத்தோட பார்க்கும்போது அது எல்லாரையுமே வந்து ரொம்ப முக்கியமான பாடலா அது இருக்கும். அவ்வளோ சாதாரணமாலாம் வந்து இந்த கொண்டாட்டம் வந்து இந்த கொண்டாட்டம் எதுக்கானதா வந்து இருக்கு அப்படின்றது. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அது வந்து அவ தொடும்போது, அந்த இனம் வந்து தொடும்போது, அந்த கூட்டம் வந்து அத அடைஞ்சிட்டதுக்கு பிறகு வந்து அவ்வளோதான். அவ்வளோ ஒரு ஒரு பெண்ணா ஒரு பெண்ணா வந்து அவ எவ்வளோ ஹேப்பியா இருக்கிறா! எவ்வளோ ஒரு கொண்டாட்டத்தை வந்து குடுக்குது. இன்னைக்கு நீங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய உலக அளவுல இந்திய பெண்களோட உடல் அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டரே வந்து ரொம்ப நம்மளுக்கு இறக்கமா இப்படி இறங்கி தான் இருக்குமே. இப்படி வந்து ஷோல்டர் வந்து இப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா, பொம்பள பிள்ளைன்னா இப்படி தான் நடக்கணும். இப்படி தான் சிரிக்கணும். இப்படின்னு நமக்கே வந்து சொல்லிக் குடுத்து தானே இருக்கு. பொம்பள சிரிச்சா போச்சு, புகழைய விரிச்சா போச்சு. இந்த பழமொழிகள் எல்லாமே வந்து எதனுடைய தொடக்கமா இருக்கு அப்படின்னா, பெண் ஒடுக்குதலோட தொடக்கம் தான் அது எல்லாமே. அது இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அந்த இடத்துல அந்த கொண்டாட்டம் அப்படின்றது அவளுங்க நீங்க அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து ஜாக்கெட் போட்டுட்டு இருப்பாங்க ரவிக்க. கொஞ்சம் பேர் போடாம வந்து இருப்பாங்க ப்ளவுஸு. அப்போ ஆனா எல்லாருமே ஆடுவாங்க. இது ஒரு 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 பெண் அவளுக்கான ஆடை அடைந்த பிறகு அடையக்கூடிய கொண்டாட்டம் இருக்குல்ல. இது இ எ இதுவும் அதுக்குள்ள இருக்கு. நான் அப்படிதான் அத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஊர்ல இருக்கிறவங்களோட ஒரு நையாண்டி, கிண்டல், கேலி இது எல்லாமே சேர்த்து தான் எங்க தெருவுல இருந்தா நாங்க நடந்து போம்போது எப்படி இருக்கும்? எங்க ஊர்ல அது எப்படி இருக்கும்? அப்படின்றத வச்சு தான் இத பண்ணது. இதில நெறைய வடார்காடு மாவட்டத்தோட சொற்கள் வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பவுசு, பாலாத்து தண்ணி இப்போ பவுசா ஜொலிக்குது அப்படின்றது. ஏன்னா பாலாறு வந்து அ அவ்ளோ ஒரு பாசாங்கு பார்வையில ஐர குளிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த சொல் எல்லாமே இந்த பவுசு, பாசாங்கு, தாத்தோட்டம், தலப்பா இது எல்லாமே வந்து வழக்குல இருக்கிற சொல்லு அது. இப்பவும் புழக்கத்துல தான் இருந்துட்டுருக்கு. வழக்காறுல பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனா, அதை திரைமொழி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு வந்து இருக்கு. எனக்கு இருக்கு அது. அதே மாதிரி வந்து வயல் பாட்டும் ஒண்ணு வந்து பண்ணியிருக்கிறோம். வயல் பாட்டுலயும் நெறைய கண்ணாடி வளையல்ல தன்னை நன்னானே, என் கதிரறுப்பு பிந்துதடி தன்னை நன்னானேன்னு சொல்லி வரும். அவ 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 போட்டுட்டு இருக்கிற அந்த கண்ணாடி வளையல்ல ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய கூட்டம் தான் நம்ம. அப்போ அவன் என்ன பண்றான்னா, அவளோட கண்ணாடி வளையல்லையே அவனோட கதிரறுப்பு பிந்தி போயிடுதான். பின்னாடி போயிடுறான் அவன் அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதித் அவரோட அரசியல் வந்து தமிழ் சினிமால ஒரு வேற லெவலில் பேசப்பட்டு வருது. அந்த அவரோட பயணத்தில் அவரோட படங்கள்ல உங்களோட பாடல் பற்றி இருக்குன்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவுல ஒரு மடைமாற்றம் வந்து நிகழ்ந்திருக்குது. அது மிகப்பெரிய வரலாற்று மாற்றமாவும் வந்து இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. இதுதானே இங்க நிகழணும். அது இன்னும் இன்னும் வளரணும். அது இன்னும் விரிவடையணும். ஒரு நல்ல கிளைத்து பெரும் அ அ விழுதுகளோட வந்து இது இன்னும் இன்னும் வந்து பெருமரமாகணும். நெறைய கிளிகள் வந்து இதில அண்டணும். நெறைய பழங்கள் வந்து பழுக்கணும். இது எல்லாமே இங்க நடக்கணும். தொடர்ந்து நடக்கணும் இது. தமிழ் இன்னும் இன்னும் இன்னைக்கு வந்து ரஞ்சித் சாரோட அரசியல் அப்படின்னு சொல்லி வர மாதிரி நான் எதிர்பார்க்குறது இன்னும் பெண்கள் அதுக்குள்ள வரணும் அப்படின்றது தான். பெண்களோட இடம் வந்து ரொம்ப
சொற்பமாக தான் இருக்குது. நம்ம ஒரு ஆள் 2 ஆளை வச்சுட்டு இங்கே எல்லாருமே சாத்தியப்பட்டுடுச்சுன்னு சொல்லவே முடியாது. பெண் இயக்குனர்கள் நிறைய வரணும், இசையமைப்பாளர்கள் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான சிந்தனைகளோட வந்து வரணும் அப்படின்றது தான் வரும், நிச்சயமாக வரும். தங்களான் வந்து ஒரு பீரியட் படம். அதுக்கான வார்த்தைகள் பிடிப்பது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சா? அது சுலபமா இருந்துச்சா? இல்லை, எனக்கு ரொம்ப எளிதாக தான் இருந்தது. ஏன்னா மினிக்கி வந்துட்டு டியூன் கொடுத்து நான் கொஞ்சம் பல்லவி மட்டும் கொடுத்துட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வயல் பாடல் வந்து அங்கேயே உட்காந்து நாங்கள் அந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சது. இது ஏன்னா இது என்னோட வாழ்க்கை, என்னோட வாழ்வியல் அப்படின்னு அதுலேருந்து நான் எடுத்ததுனால, அப்பா கிட்ட நிறைய நான் வந்துட்டு இந்த வயல் பாடலுக்காக, ஏன்னா 19ஆம் நூற்றாண்டோட கதை இது. 18ஆம் நூற்றாண்டோட இறுதி, 19ஆம் நூற்றாண்டு கதை அப்படின்றதுனால, அப்பா கிட்டேருந்து அந்த அ ஏறுகளோட வகைகள், அப்புறம் நெல்லோட வகைகள், இது எல்லாமே எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் பெரும்பாலும் அ கொஞ்சம் வந்து நான் தேட ஆரம்பிப்பேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன், ஆய்வு பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புவேன், ஆசைப்படுவேன். அப்படி வந்து எனக்கு அப்பாவோட இன்புட் இந்த பாட்டுக்குள்ள நெறைய இருக்கு.